அனைவருக்கும் வணக்கம். போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலையிலிருந்து இன்னைக்கு நம்ம ஒரு 3 விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிபிஐ வந்து 2 மெம்பர்ஸை வந்து பாட்னாவில் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின என்ன விஷயம்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்டிஏ வந்து ஒரு லிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அந்த லிங்க்ல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சஜஷன் கொடுக்கலாம், எப்படி ரிஃபார்ம்ஸ் பண்ணலாம், என்டிஏ எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி மாற்றலாம் அப்படின்றத பற்றி 3 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேற்று 2 மெம்பர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். யூஜி பேப்பர் லீக் கேஸில் சிபிஐ அரெஸ்ட் 2 ஃப்ரம் த பாட்னா அப்படின்ற இடத்துல இருந்து 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப முக்கியமான குற்றவாளிகள் என கருதுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்டிஏக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஓஎம்ஆர் வந்து ஷீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல சில இஷ்யூஸ் இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன கிடைக்கல அப்படின்னா அவங்க எழுதின ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதை பற்றின ஒரு கேஸ் வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் வந்து ஒரு சிலர்லாம் சேர்ந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்டிஏக்கு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க என்டிஏ அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க திரும்ப வந்து சில பேர்கிட்ட வந்து சஜஷன்லாம் கேட்பாங்க, சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க லேட்டாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க என்டிஏவில் இருந்து. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஆன்சருக்கு கூட கம்பேரிசன் பண்ணலாம். கம்பேரிசன் பண்ணிட்டு யாருக்காவது வந்து அதில் வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து மார்க் வேணும், நீங்கள் ரைட்டாக ஆன்சர் பிக் பண்ணிடுறீங்க, 1 2 3 4ல் நீங்கள் 3 வந்து பிக் பண்ணிடுறீங்க, அது ரைட்டான ஆன்சர் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க மார்க் கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம், உங்களுடைய ரைஸ் பண்ணி நீங்கள் மார்க் கேட்கலாம் என்டிஏ கிட்ட அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ கொடுத்த அந்த லிங்க்ல சில ஸ்டூடெண்ட்ஸால என்ன பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய ஓஎம்ஆரை அவங்களால பார்க்க முடியல. இதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட்டாக எழுதிருக்காங்க, தப்பாக எழுதிருக்காங்க. சில டைம்ஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 180 கொஸ்டின்ஸுமே என்ன பண்ண முடியாது, மெமரைஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க வந்து அவங்களுடைய ஓஎம்ஆர் வந்து பார்த்தாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க எந்த எரரும் இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியுமா, இல்லை எல்லாருக்குமே ஓஎம்ஆர் கொடுக்க முடியுமா, இல்லை ரீரிலீஸ் பண்ண முடியுமா ஓஎம்ஆர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படின்னு மாதிரி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து என்டிஏக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து ஓஎம்ஆர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுதோ அது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக எழுதிருக்கலாம், நிறைய மார்க்ஸ் வரலாம். சப்போஸ் நமக்கு தெரியும்ல, நீட்டை பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும். என்ன விஷயம் அப்படின்னா ஒரு மார்க்ஸ் ஒரு கொஷின்ஸ் அவங்களுடைய லைஃபை வந்து மாற்றிடும். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்க ஓஎம்ஆர் வாங்கி பார்க்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இன்றைக்குமே கூட திருவண்ணாமலையில் கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு இது வரைக்குமே அவங்களுடைய ஓஎம்ஆர் வந்து ஓப்பன் ஆகலை. முன்னாடி ரிலீஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து அது கிடைக்கல. இது வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்டிஏ போயிட்டு திரும்ப ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற பேக்கப்ல இருந்து அவங்க ரிட்ரைவ் பண்ணிட்டு அவங்க ஒரு பேக்கப் வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு ஓஎம்ஆர் வந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த ஓஎம்ஆர் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுல எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்க்கலாம், ரைட்? ஸோ இதுவுமே ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டிஏல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சார் அப்படின்னா ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய ஸ்ட்ரக்சரல் திங்ஸ்ல ஏதாவது அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுல, மெத்தடாலஜில, அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்றதுல, அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுல, அந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் வேணுமா அப்படின்றத நிறைய பேர்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஏன்னா நிறைய 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீட் எக்ஸாமினேஷன் 2024 எழுதியிருக்காங்க. அத்தனை பேர்ல எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இந்த மால் ப்ராக்டிஸ்ல ஈடுபட்டவங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, ரைட்? ஸோ அதுக்கப்புறமா ஆன்சர் கீயை ஷேட் பண்ணும்போது சில இன்ஸ்டியூட்ல பண்ண மிகப்பெரிய தவறுகள் அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இப்போ சவுத் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து யாரும் அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ்ல ஈடுபட்டதா யாரும் இது வரைக்கும் பிடிபடலை. இதுக்கும் நமக்கு அப்டேட்டட் நியூஸ் எதுவுமே கிடைக்கல. பட் என்ன சொல்றாங்க, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கூட சில டைம்ஸ் சில இன்ஸ்டியூட்ல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடலாம் அப்படின்றாங்க. அது பற்றின இது வரைக்கும் எந்த விதமான தகவல்களும் இல்லை. நம்ம தகவல் தெரியாம நம்ம சொல்லவும் கூடாது.
ஆனால் வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வட இந்திய மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி இது ஒரு பெரிய இஷ்யூஸாகவே மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பாராளுமன்றத்தில் 2 அவைகளிலுமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரச்சனையை வந்து எதிர்கட்சிகள் கிளப்பியிருக்காங்க. இதுல முறைகேடுகள் ஈடுபட்டிருக்கு, இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள், பெரும்பான்மையான மாணவர்கள் என்ன சொல்றாங்க, யாருன்னா 2 விதமா பார்க்கலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை. ஒன்று வந்து மார்க் வந்து அதிகமாக எடுத்துட்டாங்க இந்த நீட்ல, கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ரீநீட் வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய மன உளைச்சல் அதிகம். 2வது விஷயம், கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மி மார்க் இருக்காங்க, சப்போஸ் அந்த ரேங்க் உள்ள வர்றதுக்கு இன்னொரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் அவங்க ரைட்டாக எழுதுனா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரீநீட்டை எதிர்பார்க்குறாங்க. ஸோ 2 விதமான விஷயங்கள் இருக்கு. இப்போ ரீநீட் வைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் பண்றதுலேருந்து, ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்றதுலேருந்து, இன்ஸ்டியூட் போடுறதுலேருந்து, இன்விஜிலேட்டர் ஸ்பேஸ் பண்றதுலேருந்து, அப்புறம் ஒரு எவாலுவேஷன் பண்றது, ரிசல்ட் விடுறது, கவுன்சிலிங் போறது, இது பெரிய ப்ராசஸ். ஆல்மோஸ்ட் இது நீங்க திரும்ப சப்போஸ் இப்போ நம்மளுடைய கேஸ் வந்து மறுபடியும் இந்த கேசஸ் வந்து எப்போ வருது அப்படின்னா ஜூலை 8 அன்னைக்கு திரும்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஹியரிங் வருது. அப்போ என்ன சொல்ல போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி 6th அன்னைக்கு நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களும் வருது. இப்போ எம்சிசி வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு 1 or 2 டேஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்க 6th அன்னைக்கு அவங்க என்ன பண்ண முடியும், கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதில் நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீநீட் வர்றதுக்கு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ ரீநீட் வச்சா பெனிஃபிட் ஆகிறவங்களும் இருக்காங்க, அஃபெக்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரியே இப்போ இருக்கிற மாதிரியே நீட் வந்து ரிசல்ட் விடுறாங்க அப்படின்னா, சப்போஸ் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் பண்ணவங்க ஒரு லேக்ஸ் கணக்கில் பணம் கொடுத்துதா சொல்றாங்க, அது தெரியல, க்ரோஸ் கணக்கில் போகுது அப்படின்றாங்க. அதை பத்தின நமக்கு விஷயங்கள்ல இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து மார்க் வந்துட்டாரு, ஒரு 690 700 அது மாதிரி வந்துட்டு உள்ள போறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் முறைகேட்டில் ஈடுபட்டுருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒன். 2வது விஷயம், இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றது மட்டும் இல்லாம இதுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கான என்ன விதமான தண்டனை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக செஞ்சா மட்டும்தான் என்டிஏ மீது எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இதனாலதான் என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வரோம். கொஸ்டின் பேப்பர் முன்னாடி மே 4ஆம் தேதியே கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, ஆன்சர் கீ பிக் பண்ணி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிடுறாங்க. ஒரு பெரிய கேங் இன்வால்வ் ஆயிருக்கு, ராஜஸ்தான்ல, குஜராத்ல, பீகார்ல, மணிப்பூர்ல, ஸோ நிறைய ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு, பூதாகரமா வந்துட்டே இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவா இருக்கு. இது வரைக்கும் ஒரு நாள் ஒரு கேஸ்ல கூட என்ன சொல்லலை அப்படின்னா, நாங்க கவுன்சிலிங்க்கு ஸ்டே கொடுக்க மாட்டோம், நிறுத்த வேண்டாம் அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க. அதே மாதிரியே கவுன்சிலிங் டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஹியரிங்கே கொண்டு போறாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஹைகோர்ட்ல இருக்கிற கேஸையும் எடுத்துட்டு போயிட்டு எங்க போட்டுருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரே இடத்துல இருந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் என்ன முடிவுகள் வருதுன்னு பார்க்க போறோம், ரைட்? ஸோ இப்போ நமக்கு என்ன சார் அப்படின்னா, ஆஸ் ஏ பேரண்ட், ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் ஏ அகடமிஷியன்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சஜஷனை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த வெப்சைட்குள்ள போனோம் அப்படின்னா பர்சனல் டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சஜஷனை சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதற்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். எல்லா பேரண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு உங்களுடைய சஜஷனை வந்து வழங்குங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதி பார்க் யூடியூப் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.